இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு 5 சீட்டரே பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபா மட்டும் தான். அதாவது உங்களுக்கு வித் குஷனோடே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் இப்போ டீ குட் சோஃபாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. உங்களுக்கு கட்டில் வித் மேட்ரஸ் 2 பில்லோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபா மட்டும் தான். இது வந்து வித்தவுட் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீ குட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 15,000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000லேருந்தே நம்ம கிட்ட வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ரஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் சேர் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே 685 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ, பிளாக் எல்லா கலருமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சீட்டர் 5 சீட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மட்ட 100 சோஃபா எப்பவுமே அவைலபிளா இருக்கு. நீங்க கடையில வந்து நேரா வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். பிளைவுட் இருக்காது. நீங்க ஃபுல்லா வந்து பார்த்து நீங்க பிளைவுட் காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டு நான் ஃப்ரீயா தந்துறேன். குயின் சைஸ்ல உங்களுக்கு ரீப்பர் மாடலா இருக்கட்டும், பிஸ்கெட் மாடலா இருக்கட்டும், எல்லா மாடலுமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 100 பீஸ்ல இருந்து 150 பீஸ் எப்பவுமே இருக்கும். இந்த ஜுவாலா ஸ்ப்ரிங் அதுக்கப்புறம் உள்ள தர குஷன் பாத்தீங்கன்னா வெறும் 2,500 ரூபாய் மட்டும் தான் நம்ம கடையில. இப்ப பீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்மட்ட கிலோ வெறும் 200 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இந்த கண்ணாடி அந்த மாதிரி ஸ்டோரேஜ் வைக்கிறது எல்லாமே அந்த சீக்ரெட் லாக் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய KS&Co ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம். நம்ம கூட பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம அவுட்லெட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுங்க. சூப்பராக இருக்கும் பிரதர். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா KS&Co ராமாபுரம் சென்னையில் இருக்குன்னா, ராமாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெயின் ரோடு கோத்தாரி நகர் 7th ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்து டேரக்ட் மேனுஃபேக்சர் இல்லையா? ஸோ மேனுஃபேக்சரிங் அவுட்லெட். ஆமாம். ஓகே, இங்கே டிஸ்பிளே யூனிட் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வராங்க அப்படின்னா ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாமா? அதை வந்து பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க குவாலிட்டி பார்த்து பொருள் என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்கிற ஓகே. அதனால சென்னையில இருக்கவங்க இங்க வந்து எடுத்துப்பாங்க. இதுவே நான் வந்து வெளியூர்ல இருக்கேன், அங்க இருந்து நான் இப்போ எப்படி வருது அந்த மாதிரி கேட்கறாங்கன்ற பட்சத்துல ஃபோன் பண்ணினாலே போதும். உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. போட்டோ முதற்கொண்டு கேட்லாக் எல்லாமே அதிலே கூட இருக்கும். நீங்க அதை பார்த்து கூட சூஸ் பண்ணி நீங்க வந்து நம்மகிட்ட பொருள் வாங்கிக்கலாம். இப்போ ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம்? ஃபர்னிச்சர் அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்ல எல்லா ஐட்டமே நம்மகிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா சோஃபா, கட்லு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெட், பூஜை கபோர்டுன்னு எல்லா ஐட்டமே நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, என்னென்ன மாதிரியான வுட்லலாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாமே நான் அதாவது பார்த்தீங்கன்னா டீ குட் மோஸ்ட்லி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டீ குட்ல இருக்கும். அப்புறம் காட்டு மரம், அகேஷியா, மகாகனி அந்த மாதிரியான மரத்தில் நம்ம பண்றோம். காட்டு மரத்தில் கேட்குறாங்க பார்த்தா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்கும். அந்த நேரம் வந்து பார்த்து எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமைஸ் கேட்குறாங்க, டிசைன்ஸ் கேட்குறாங்க, ஆர்டர் பேசிஸ்ல பண்ணி கொடுக்கலாமா? அந்த மாதிரி இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாவாக இருக்கட்டும், கட்லா இருக்கட்டும், பீரோவாக இருக்கட்டும், மர பீரோவில் அந்த மாதிரி கேட்குறாங்க பட்சத்தில் என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா கூட நம்ம வந்து செஞ்சு தரலாம். இப்போ கட்டில் வந்து 4 கால் வந்துட்டு ரெகுலராக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து 5 காலில் வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்க பட்சத்தில் அவங்க பட்ஜெட்டை கேட்டு நம்ம இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓகேன்ற பட்சம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இப்போ டிஸ்பிளே யூனிட்ல எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்கும் கையில்? இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 செட்டு எப்போவுமே இருக்கும். அதாவது 3 சீட்டராக இருக்கட்டும், 5 சீட்டராக இருக்கும். அது போல அவங்க கஸ்டமைஸே போவேன் வந்து இதில் உள்ள மாடல் இதில் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ சுற்றி பார்க்கணும் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே அதாவது மகாராஜா மாடலில் இருக்கட்டும், எல்லா ஐட்டமே நம்மகிட்ட வீல் மாடல் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு ரீப்பர் மாடல் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாகவே இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்தாலே நீங்கள் வேறு தனியாக ஆர்டர் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. சப்போஸ் அதையும் மீறி கேட்குறாங்கன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செஞ்சு தரலாம். ஓகே, அப்படியே ஒரு வெரைட்டிஸாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு 5 சீட்டரே பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபா மட்டும் தான். அதாவது உங்களுக்கு வித் குஷனோடே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, 12,000 நம்ம எல்லாமே வந்துட்டு 12,000 ரூபா. சேம் அதே போல வந்துட்டு உங்களுக்கு 3 சீட்டர் கேட்குறாங்க. இப்போ வீடு எனக்கு சின்ன தரக்கு 3 சீட்டரே போதும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,500. இது வித் குஷனோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பக்கா வந்துடும். ஓகே, வுடன் சோஃபா குஷனோட 6,500 கொடுத்துருவோம். குஷனோட உங்களுக்கு 6,500. இன்னொன்று என்னன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஃபிக்ஸட் ரேட் தானே, நம்ம ஆஃபர்னு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம். இதுன்னு இல்லை, இப்போ எது காமிச்சாலும் என்னன்னா மற்ற கடையை விட இங்கே வந்து 1000 ரூபா கம்மியாக அவங்க வாங்கிட்டு வந்தாங்க நம்ம கடையை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த பொருள் காட்டினா அந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீனே. ஸோ இதுலேயே வந்து அவங்க வேற மாடல் சேர்ஸ் கேட்குறாங்கன்னா கூட அது கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இது பார்த்தீங்களா, இது வந்து கை வெளியே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை மடக்கு கை இருக்கும். இதுல வந்து இங்க பைனாப்பிள் இதுல வந்துட்டு மாடல் மாறும் உங்களுக்கு, அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி எல்லாமே சோஃபாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் குவாலிட்டி தான், சேம் சோஃபா தான், சேம் தான் எல்லாமே. காலா இருக்கட்டும் மற்றபடி எல்லாமே. இது வந்து எனக்கு இந்த இதுல வேணும் கொஞ்சம் லுக்கா, ஓரளவுக்கு லுக்கா தேவைன்றப்போ அந்த 12,000 ரூபா பட்ஜெட்லயும் சரி 6,500 ரூபா பட்ஜெட்ல உங்களுக்கு இது ரொம்ப தாராளமாவே இருக்கும். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காட்டு மரத்துல அது நல்ல குவாலிட்டிலேயே அது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும், கொஞ்சம் இதா வேணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாவே இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்னா எல்லா வகையான சோஃபா. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யானை தந்த சோஃபான்னு சொல்லுவாங்க. இதுவா இருக்கட்டும், இந்த ரீப்பர் சோஃபாவா இருக்கட்டும் எல்லாமே. அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாயர் இடத்துல வந்து அக்குபஞ்சர் மாடல் சொல்லுவாங்க. இல்லமா அந்த முதுகுலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பா ரெண்டு வந்து குஷனே தேவையில்ல இல்லையா? ஆமா, குஷனே தேவையில்ல. இப்போ இந்த உட்காந்து அதுல நீங்க சாயறப்ப அவ்வளவு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க இதுல. இந்த மாதிரி இப்போ இதுல இப்போ டீ குட் சோஃபாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு உங்களுக்கு. இது வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்துட்டு நீங்க டீ குட் இல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கடை சேவை வந்து உங்களுக்கு கையில தந்துடும். உங்களுக்கு எடுத்து போல நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரோ, அடுத்து காட் வெரைட்டிஸ் வந்து பார்க்கலாம்.
ஆனால் ஸ்டார்டிங் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபா. இப்போ 12,000 நீங்கள் போனீங்கன்னா வெறும் கட்டில் மட்டும் தான் நீங்கள் மற்ற கடையில் நம்மகிட்ட எடுக்க முடியும். வேறு எல்லாம் போனாலும் நம்ம கிட்ட வந்தீங்கன்னா கட்டில் வித் மேட்ரஸ் 2 பில்லோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபா மட்டும்தான். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா பலகை போட்டுருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம கடையில் அதான் பிளைவுட் போட்டு அது கூட 1000 ரூபா போட்டீங்கன்னா இது எடுத்துலான்ற பட்சம் தானே. வேற நம்ம ஓப்பனாகவே சொல்லி வைக்கிறது தான் நம்மகிட்ட. இந்த உட்டன் கட்டில் பெட்டு வித் மேட்ரஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 12,000 ரூபா மட்டும் தான். இல்லை எனக்கு டீ குட்ல வேணும், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுமரம் அந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேட் அது ஓகே. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் வேணும் அப்படின்ற பட்சத்துலனா இந்த மாதிரி கட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வித்தவுட் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீ குட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 15,000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குண்ணா. இப்போ இந்த கீழே பாட்டம்லாம் பழக எல்லாத்தையும் நம்மகிட்ட அதான் அந்த 12,500 கொடுக்குறப்போ நம்ம டீ குட்ல கொடுக்க மாட்டோமா. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்ல தான் வரும். எல்லாமே உங்களுக்கு உட்ல தான் வரும். அதே போல் இதுலேருந்து அதை போய் கட்டிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ வெரைட்டி இருக்கும் பாருங்க. கட்டில் வந்து நம்ம டீ குட் கட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் மாடல், ட்ரெடிஷனல் டிசைன், லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா கூட இது எல்லாமே வித்தவுட் மேட்ரஸ் தான். இப்போ மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபோம்லையும் இருக்கு, ஸ்ப்ரிங்லையும் இருக்கு. அதாவது உங்களுக்கு 4 இன்ச்லேருந்து 4, 6, 8, 10, 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை இன்ச்சஸ்லையுமே நம்மகிட்ட மேட்ரஸுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000லேருந்தே நம்மகிட்ட வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ரஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. அதே போல இதுவும் அதே போல தான். இப்போ சோஃபால சொன்னோம் பார்த்தீங்களா, கட்டிலே அதே போல தான். எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வேணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கர் கட்டில் இருக்கு பாருங்க. இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு ஸ்பேஸ், அதாவது சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரே கட்டில் போட மாதிரி ரூம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் 2 பேர் படுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பங்கர் கட்டிலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்னா எல்லாமே இதை பாருங்க. மரமும் இதுலயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு உட்டு தான். கால்லாம் பார்த்தீங்கன்னா 4 காலில் ஏணி வந்துட்டு நம்ம இந்த சும்மா இப்படி போட்டு போடுவாங்க பார்த்தீங்களா இரும்புல, அந்த மாதிரி கிடையாது. அதுலயுமே கால் வச்சு ஏறுறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உட்லயே வந்து ஃபுல் உட்னா எல்லாமே நம்மகிட்ட. இன்னொன்று என்னன்னா பார்கெயின் நம்ம கடையில் வந்து பண்ணீங்கன்னா நம்ம கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் பிரைஸ் தான். எல்லாமே மேனுஃபேக்சரிங் ரேட்ல நம்ம கொடுத்துட்டோம். ஆமா, ஏன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால மட்டும்தான் அது ஹோல்சேலாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க எத்தனை கட்டில் எடுக்கிறாங்க பட்சத்தில் ஃபிக்ஸட் ரேட். ஏன்னா ரொம்ப ரேட்டு கம்மி பண்ணி வாங்கலாம் அப்படின்றவங்கன்னா தயவு செஞ்சு நீங்க எல்லா கடையிலும் விசாரிச்சு பார்த்துட்டு வந்துட்டு நீங்க நம்ம கடையில் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கட்டில் மட்டும் இல்லாமல் மேட்ரஸுமே வந்து எல்லா வெரைட்டிஸுமே நம்ம எல்லா அதான் சொல்லுவேன் 4 இன்ச்சஸ்லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டு பெட்டும் நம்மகிட்ட வந்து எல்லாமே பெட்டுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம கீழே சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லா வகையான பெட்டுமே. அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் சொல்லுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் இருக்கு, ஃபோம் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு ஹைப்ரிட்ல உங்களுக்கு எல்லாமே எல்லா பெட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குண்ணே. வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ்னு வாங்கணும்னு நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், எனக்கு அதுக்குள்ள இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே எனக்கு வேணுன்ற பட்சத்தில் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குண்ணே. இங்க வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு நம்ம வெப்சார்ண்ணே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேர் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே 685 தான். சேம் அதே போல் 100 சேர் நீங்கள் கேட்குறீங்க படிச்சாலும் அதே போல் ஹோல்சேல் தரீங்க. இப்போ 100 சேர் எடுத்தாலும் சரி, ஒரு சேர் எடுத்தாலும் சரி, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 685 தான். நம்ம 685 கொடுக்குறாங்களே குவாலிட்டி இல்லாமல் கேட்டால் அப்படி கிடையாது. ஹோட்டல்ஸ்க்கே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வெளி மார்க்கெட்டில் ஆன்லைன் ப்ரைஸே 1500 2000 பார்த்துட்டே கூட எடுக்கலாம். ரொம்ப கம்மியாக இப்போ நிறைய எடுக்கிறாங்க. அது ஆஃபர்னு போட்டு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கூட 1000 ரூபான்னு தருவாங்கண்ணே. இருக்கிறதுலே கம்மின்னு போட இதுன்னு இல்லை. நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய இப்போ இந்த வெப்சைட்னு சும்மா போடலாம். உங்களுக்கு யூடியூப்ல வந்துட்டு அவ்வளோ வீடியோ காட்ட தான் போகுது. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எங்கள் ரேட்டுக்கு யாருமே தர மாட்டாங்க. நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1000 பீஸ் அதான் ஒரு டன் அந்த கணக்கு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ, பிளாக் எல்லா கலருமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த கடையில் வந்து காமிச்ச மாதிரியே நம்ம இந்த ஒரு சோஃபா 2 சோஃபா வச்சுட்டு வாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணால் 10 நாள் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா உடனே வார்னிஷ் போட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சீட்டர் 5 சீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 100 சோஃபா எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கடையில் வந்து நேராக வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு 3 சீட்டர் எல்லாமே இருக்கும். நான் அங்கே காட்டின மாதிரி சொன்ன பதில இருந்து பாருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு, பைனாப்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடுக்க மாடல் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி தான். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஃபா எல்லா மரமும் ஒன்று தான். எல்லா சோஃபாமே நம்ம கிட்ட ஒன்று தான். இதில் 2 தான். இப்போ சின்ன பசங்க இருக்காங்க, இப்போ இது வெளியே இருந்துச்சுன்னா அடிபடுறது இந்த இது வந்துட்டு சின்ன பசங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபா எடுத்துப்பாங்க. இல்லை எல்லாமே பெரியால் தான் பட்சத்தில் இந்த மாதிரி சோஃபா எடுத்துப்பாங்க. பூராமே நம்ம வந்து சாம்பிளில் காமிப்பாங்க, வீடியோவில் காமிப்பாங்க. ஆனால் அங்கே போனால் பிளேவுட் அந்த மாதிரி கிடையாது. பிளேவுடே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேவுட் காமிச்சிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த கட்டு நான் ஃப்ரீயாக தந்துடுறேன். இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரம், அதாவது உங்களுக்கு குயின் சைஸ், அதுக்கப்புறம் கிங் சைஸ். அதே போல் வந்துட்டு எனக்கு ஒரே இதில் வந்து 2 செட்டமாக போட்டு வேணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பசங்க வந்து நமக்கு போட்டு தந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 காரைக்கால்லேருந்து, அதாவது கிங் சைஸ், குயின் சைஸ் மட்டும் தான் நிறைய கடையில் வச்சிருப்பாங்க. இந்த சிங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா 1 2 வச்சிருப்பாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிளே பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு 50 பீஸ் எப்பவுமே ரெடியாகவே இருக்கும் நம்ம கிட்ட. அதே போல் 3 காரைக்கால் இருக்கட்டும், 4 காரைக்கால், 5 காரைக்கால், 6 காரைக்கால் கட்டில் வந்து அந்த மாதிரியான உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா சைஸுக்குமே, அதாவது சிங்கிள் பெட்லேருந்து ட்ரிபிள் பெட் வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே அது போகிற அளவுக்கு கட்டில் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்டெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. 5 காலில் வேணுமா அதுலேயும் உங்களுக்கு தருவாங்க. குயின் சைஸில் பார்த்தீங்கன்னா 5 கால், 4 கால் அந்த மாதிரி நம்ம கிட்ட ஆர்டர் பேசஸ்லேயுமே கூட நம்ம பண்ணி தந்துருக்காங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொன்று குயின் சைஸுக்கு அந்த போடுற மாதிரி கிங் சைஸுக்கு 2 கால் தான் போடுவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 கால் இருக்கும் நம்மகிட்ட. எல்லாம் நீங்கள் அது பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குண்ணே. இது இந்த செல்ஃபோன் ஆமா அவ்வளோ வெயிட்டாக இருக்குண்ணா. நீங்கள் அதான் சொல்லலாம் நேரம். இன்னொன்று என்னன்னா வீடியோவில் அது எல்லாமே தமிழ்நாட்டிலே கிடைக்கும். அதெல்லாம் சொல்லி போர் அடிச்சு போச்சுன்னா அது
எல்லா வீடியோலையும் கஸ்டமர்ஸும் பார்த்துட்டு சே இவங்க தான் எல்லா வீடியோலையும் அதான் சொல்றாங்கன்ட்டு அவங்களே போர் அடிச்சு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே கழுவி ஊற்றுவாங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்க, நம்ம கிட்ட நேரில் வந்து பார்த்து நீங்கள் கட்டில் கலெக்ஷன் என்ன முடியும். இப்போலாம் இது வந்து காலின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு இப்போ மற்ற கடையில் ஸ்டாக்குன்றதே இவ்வளோ தான் வச்சிருப்பாங்க, நம்ம கிட்ட சாம்பிளே இவ்வளோ இருக்கும். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்களா அந்த 12,000 ரூபா கட்டில் சொன்ன பார்த்தீங்களா அங்கே காமிப்பாங்க. ஆனால் ஒரு பீஸ்லாம் கிடையாது, எத்தனை பீஸ் கேட்டாலும் கொடுக்கலாம். போய் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா போய் கேட்டுட்டு ஒன்று தான் இருக்கும், அது இல்லை நான் காலி இது எடுத்துக்கலாம் கேட்பேன். நம்ம டப்லாம் கிடையாது, எல்லாமே இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் வரலாம். அது திடீர்னு நேரில் வந்து எடுத்து விட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ கட்டில் இருக்கும். அந்த கட்டில் இது வந்துட்டு தலைமாடு, இது கால் மாடு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குயின் சைஸ் எல்லாமே. இப்போ அங்கே பார்த்தீங்க இல்லையா குயின் சைஸில் உங்களுக்கு ரீப்பர் மாடலாக இருக்கட்டும், பிஸ்கெட் மாடலாக இருக்கட்டும், எல்லா மாடலுமே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 100 பீஸ்லேருந்து 150 பீஸ் எப்பவுமே இருக்கும். லோடுன்னு பட்டி போடுறப்ப பார்த்தீங்கன்னா 1000 கட்டில் இந்த இது ஃபுல்லாக போடுறப்போ இருக்குண்ணே. 1000 கட்டில் இருக்கும். நீங்கள் நேரில் கஸ்டமர் வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவாலானா இதுதான் ஹீரோ ஆஃப் த ஷாப்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இந்த ஜுவாலா ஸ்ப்ரிங்கு அதுக்கப்புறம் உள்ள தர குஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபா மட்டும்தான் நம்ம கடையில். ஓகே, எங்க வேணா சரிச்சுவாங்க. இப்போ நேற்று கூட ஒரு கஸ்டமர் தாங்க, நாங்கள் அங்கே கேட்டோம் 3500 ரூபா சொன்னாங்க. ஏங்க நீ 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், ஏன்டா வேணும் அந்த 1000 ரூபா கம்மியாக கொடுத்து 2500 ரூபா என்கிட்ட கொடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். நேற்று வந்து 4 பீஸ் எடுத்துட்டு போனாங்க ஒரு வீட்டுக்கு. அதனால நம்மகிட்ட இந்த மாதிரி நம்மகிட்ட இப்போ எல்லாம் ஏன் சொல்றேன்னா ஹோல்சேல் பேசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஜுவாலாவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவாங்க யூடியூப்ல சரி ஷார்ட்ஸ்லேயுமே சரி நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பாங்க கஸ்டமர்ஸ். வெறும் 2500 ரூபா மட்டும் தான். என் கடை தாண்டி நீங்கள் வேறு எங்கே போனாலும் கம்மியாக எடுக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி டீ குட்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்ஸ் இல்லை ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட 15,000 ரூபாயிலேருந்தே இருக்குண்ணே. அவ்வளோ இருக்கும் நம்ம கிட்ட டைனிங் டேபிளாக இருக்கணும், கட்டிலாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வந்து காசை கொடுத்துட்டு வார்னிஷ் போட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க பசங்க, போய்கிட்டே இருக்கும். எப்படின்னா இப்போ கஸ்டமர் வருவாங்க, கட்டில் எடுப்பாங்க, வார்னிஷ் பண்ணுவாங்க, ரிப்பீட். அது மாதிரி நம்ம கிட்ட போய்கிட்டே இருக்கும். அதே போல சோஃபாக்கு வருவாங்க, சோஃபா எடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, எடுத்துட்டு போவாங்க, ரிப்பீட். ஆமா எல்லாமே குஷன் சோஃபா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அளவுக்கு அதாவது உட்டன் சோஃபா போடுற அளவுக்கு நமக்கு குஷன் போடுறது கிடையாது. இருந்தாலும் அது வேணுன்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி நம்ம பசங்க இருக்கானுங்க செஞ்சு தரதுக்கும் நம்ம கிட்ட ஆள் இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் அந்த சோஃபாலாம் போட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டீப். அது வந்து உங்களுக்கு 2500 அதுக்கு மேலே நீ எவ்வளோ பட்ஜெட்டில் இப்போ மாதிரி மேலே வந்து பிளைவுட் வருதா இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது மாதிரி உட்டில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரியுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 2500 ரூபா மட்டும் தான். நீ நேரில் வந்து பார்த்துட்டு பீஸ் எடுத்துட்டு போய் இப்போ இது வந்து காலி இன்னும் நாளைக்கு வந்து லோடு வருது. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 பீஸ் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ பீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிலோ வெறும் 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்கு. இப்போ 1 வச்சுட்டு 2 வச்சுட்டு இப்போ 10,000 ரூபா வாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிலோ இருக்குண்ணே. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோ நம்ம எழுதி வச்சிருப்போம். பீரோட கஸ்டமர் நேராக வந்து பார்த்து எடை போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் எடை எழுதி வச்சிருந்தீங்கன்னா அது இருக்குன்னா நேராக வந்து பார்த்து பீரோ தூக்கி நம்ம பசங்க வைப்பாங்க. நீங்கள் எவ்வளோ எடை வருதோ அதுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும். எவ்வளோ எடையோ அதுக்கு இன்ட்டு 200 ரூபான்னு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும். அது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிலோ 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் கொஞ்சோண்டு பட்ஜெட்டில் லைட்டாக இப்போ வெளியே நான் ஒரு 10,000 ரூபா கிடைக்கணும்னா எவ்வளோ நான் 8,000 ரூபா கொடுத்தா போதும். இந்த மாதிரி அது நீங்கள் கிலோ கணக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும். ஆமாம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும். உட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி உட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ. இது வந்து அதான் அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பார்த்தீங்கன்னா இந்த கார்விங்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி உட்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்குண்ணே. அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இந்த கண்ணாடி அந்த மாதிரி ஸ்டோரேஜ் வைக்கிறது எல்லாமே அந்த சீக்ரெட் லாக் முத கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் தான் இது ஒரு மாதிரி இது உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஆமாம் எல்லாமே அவ்வளோ 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் கிலோவில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ரூபா நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சொல்கிறேன் 1-2 வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறது கிடையாது. இது வந்து நம்ம குடோனு கடை கிடையாது, இது எங்களோட குடோனு. நீங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு சாம்பிள் பார்த்துட்டு இல்லை எனக்கு நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்னா நேராக குடோனுக்கு வந்துட்டு இது எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் நம்ம எப்படின்னா ரேட் வந்து நம்மக்கிட்ட ஃபிக்ஸட் ரேட் தாங்க. யாரும் கோச்சிக்கு வரேன்னா ஓவராக சொல்கிறேன் நக்கலாக பேசுகிறாங்க அந்த மாதிரி அது கிடையாது. நம்ம இங்கே வந்துட்டு 146 கடை இருக்குது மொத்தம் இந்த மார்க்கெட்டில் எல்லாமே போட்டியாக வரும். அதில் ஃபர்னிச்சர் கடை மட்டும் பார்த்தீங்கன்னா 92 ஃபர்னிச்சர் கடை இருக்குது. அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு லாஸ்ட்டாக என் கடைக்கு வாங்க. அது ஏன் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு அதோட இது என்னன்னு புரியும். ஓகே அவ்வளோ தான் அங்கே எங்களுக்கு சொல்கிறாங்கன்னா இவன்கிட்ட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம அந்த இதை சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா வந்து சரி நான் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஒரு சில பேர் கேட்குறது இங்கே வந்து பார்த்தா நீ கம்மியாக சொல்கிறேன் எனக்கு ஓகே தான் நான் நீ சொல்கிற ரேட்டுக்கு எடுக்க மாட்டேன் கம்மியாக கூட அப்போ தான் எடுப்பேன். அந்த மாதிரி கஸ்டமர் தான் இன்னொன்று எப்படி சொல்லிட்டாங்கன்னா வரவே வேணாம்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா அந்த அப்படி கம்மி பண்ணால் தான் நான் எடுப்பேன்னா அவங்க நீ பார்த்துட்டு வந்து அதாவது நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி சண்டை போட போது குவாலிட்டி தந்த ரேட் தானே கொடுக்கும். ஆமாம் இன்னொரு கடைக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க இல்லாட்டி இல்லை வேறு கடையை பார்த்துக்கங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை தள்ளிடாதீங்க தான் நம்ம சொல்கிறோமே தவிர்த்து மற்றபடி நீங்கள் வந்து நமக்கு கஸ்டமர் முக்கியம். இப்போ நாங்களும் இப்போ எப்படி உழைக்கிறோமோ அதை மாதிரி தான் அவங்களும் உழைச்சி எடுப்பாங்க காசு. உங்களோட காசு ஒவ்வொன்றும் எனக்கு இப்போ இது வெளியே இது போனீங்கன்னா உங்களுக்கு 13,000 14,000 ரூபா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா கொடுக்குறீங்கன்னா நாங்கள் உங்களை கேட்குறோம். இப்போ என்னன்னா நான் உன்ட்ட கம்மியாக எடுத்துக்கிறேன் ஆனால் நீ கம்மி பண்ணி தந்தால் தான் எடுப்பேன்னா அதை மாதிரி கஸ்டமர் வந்து சண்டை போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா கடையும் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேஸுங்க வாங்க வந்து பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அதே போல் இப்போ உடஞ்சி போச்சு இத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ண உடஞ்சி போச்சுன்னா என்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்து பாதி ரேட்டுக்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அதே நம்ம சொல்லிடுறது ஓப்பனா திருப்பி வந்துட்டு இப்போ சொல்கிறோம் திருப்பி வீடியோவில் ப்ரீவியஸில் போயிட்டு ஓட்டாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் என்ன ஆஃபரில் சொல்லியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வந்து
இன்னொன்று என்ன டெலிவரி சார்ஜ் தனி தானே. இன்னொன்று நம்ம பொருள் எல்லாமே கம்மியாக கொடுக்குறோம். அதனால வந்து நம்ம இப்போ எல்லாருமே டெலிவரி ஃப்ரீன்னு சொல்கிறாங்கன்னா அது எல்லாத்தையும் பொருள் மேலே போட்டுருவாங்க உங்களுக்கு ரேட்டு. நம்ம அப்படி கிடையாது. பொருளுக்கான காசு நீங்கள் பொருளுக்கு தர போறீங்க, டெலிவரிக்கான காசு டெலிவரி நீங்கள் தந்து தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வண்டியை கூட்டு வந்தீங்கன்னாலும் நம்ம அழகாக போட்டு ஏற்றி நம்ம பத்திரமா ஏற்றி கட்டி கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா எடுத்து போய்க்கலாம். நம்ம வண்டியாக இருக்குது, மார்க்கெட் வண்டியாக இருக்குன்ற பட்சத்தில் அங்கே வந்து இறங்குற வரைக்கும் எங்கள் பொறுப்பு.